எட்டாவது வள்ளல் மணவை பொன் மாணிக்கம் எங்கே இருக்காரா? அவர் இல்லாத எப்படி? எம்ஜிஆரை பற்றி மிக சிறப்பான ஒரு புத்தகம் எழுதியவர். பாக்யராஜோடைய ரொம்ப சிஷ்யன். பாக்யா பற்றியில் பல வருஷம் ஒர்க் பண்ணவர். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபங்க்ஷன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு திடீர்னு கூப்பிட்ட ஃபங்க்ஷன். நேற்றுக்கு வந்திருந்தார் சார், வரணுன்னார். வாங்க சார் அப்படின்னா வந்தால் நாளைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாரு. என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் இப்படி கூப்பிட்றீங்க என்ன? அது வழக்கமாக சினிமாவில் கூப்பிடாத இருக்கிறதுக்கு லாஸ்ட் மினிட் கூப்பிட்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். வந்தவங்க எல்லாருக்கும் இவரை தான் நம்ம பாராட்டுறதுக்கு வந்திருக்கோம். அவர் என்னடான்னா எல்லாருக்கும் ஷால் போத்துறாரு. இந்த ஷால் ஒன்று தான் உலகத்துலேயே முருகனுக்கு அடுத்தபடியாக சுற்றி வருது. அதை நம்ம ஜாகிரதையாக மடித்து வச்சு அடுத்தவங்களுக்கு போட்டு அது எதுக்கு? அதை அங்கேயே போட்டோன்னாக்கா நமக்கு மாலை மாற்றிக்கிற மாதிரி சந்தோஷமாயிடும். அப்படி அதை தான் கலைஞர் வந்து புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன இது கொடுத்தாலும் அது அப்படி மங்கிடும். ஒரு புஸ்தகம் மாத்திரம் 1000 கை மாறிச்சுன்னா 1000 பேருக்கு அறிவு கொடுக்கக்கூடியது அந்த புஸ்தகம் ஒன்று தான். கல்யாணத்துக்கே புக்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னமோ டக்குன்னு லாஸ்ட் மினிட்டில் நமக்கு வந்த ஒரு நம்ம வேண்டான்னு நினைக்கிற ஒரு இதை பேக் பண்ணி திருப்பி கொடுத்துட்றது. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம், எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சாதாரணமாக சொல்லுவாங்க, சினிமா தயாரிப்பாளருக்கும் டெலிவிஷன் தயாரிப்பாளருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஸ்க்ரீனில் நடக்கிறத பார்க்குறவங்க அழுதா அது வந்து தொலைக்காட்சி தொடர், எடுத்தவனே அழுதா அது சினிமா. ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப சீனிச்சு போன நிலைமை. விஜயை வச்சு ஒரு மிகப்பெரிய படம் எடுத்தோம், இன்றைக்கும் நல்லபடியாக வெளியில் இருக்காருன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் எடுத்த புலி அவரை கடிக்காமல் தப்பிச்சது. புலி வாழை பிடிச்சா யாரும் தப்பிக்க முடியாதும்பாங்க. இவர் வாழை பிடிச்சாரா காதை பிடிச்சாரான்னு தெரில, நைஸாக வெளில வந்துட்டார். ஏன்னா சினிமாவில் வந்து அவங்கவங்க சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு உதவியாக, குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவியாக, ஒரு கிராமத்துக்கு அப்படிங்கிறது பல விஷயங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இத்தனை பெண்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கீங்கனாலே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எந்த ஓட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, முதல் வார்த்தையை தாய்மார்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. தாய்மார்களுக்கு பிடித்த படம் தான் ஓடும். எந்த அடல் சொல்லி படுத்தியாவது தாய்மார்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. என்னை கூட கேட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்டுக்கும் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு. குடும்பத்தோடு போய் பார்த்தா அது யூ சர்டிஃபிகேட், அதே படத்தை குடும்பத்தில் இருக்கவங்க தனித்தனியாக போய் பார்த்தா அது ஏ சர்டிஃபிகேட். ஆனால் ஒரு கடைக்கோடி கிராமம் நம்ம சொல்கிறோம் கன்னியாகுமரி. எத்தனையோ பேர் கன்னியாகுமரி, நான் சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன்பாங்களே ஒழிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஊர்கள் பார்க்க வேண்டிய ஊர்கள். உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நாம் என்னடா, நான் சிங்கப்பூர் போனேன், என்ன வாங்கிட்டு வந்தேன், நான் அங்கே வந்து ரொம்ப இந்த பொம்மை வாங்கினோம், அது இங்கே மந்தவெளியே கிடைக்கிது பாதி வேலை. நமக்கு பாதி பேருக்கு ஏதோ அங்கே போய் வாங்கிட்டு வரணும். நான்லாம் இப்போ ஃபாரின் போனால் ஒன்றும் வாங்குறது இல்லை. ஏர்போர்ட்லேருந்து வர வழியில் அப்படியே டி நகரில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்டுவேன். அவங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வரணுமே ஒழி. அது வந்து சிங்கப்பூரில் போய் 2 ரூபா பொருள் 7 ரூபாய்க்கு எதுக்கு வாங்குறது? அதுவும் பேரம் பேசி வாங்கி. இது வந்து முன்னாடியெல்லாம் டெல்லிக்கு போனால் அப்படி தான் வாங்குவாங்க. டெல்லிக்கு போய் பாதி பேர் ஏமாந்து போயிடுவாங்க. நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். டெல்லிக்கு போனவங்கெல்லாம் வந்து அதில் இந்த நமக்கு தமிழ்நாட்டில் இல்லாத எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதான். அது வந்து பிடி செல்வகுமார் 100 படங்களுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கார். பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். ஒரு படத்துக்கு பிஆர்ஓங்கிறவங்க தான் 2 பக்கம் அடி வாங்குவாங்க. தயாரிப்பாளையோ ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படிம்பாங்க. அந்த பக்கம் ஆர்டிஸ்ட் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. அந்த பக்கமும் சமாளிக்கணும், இந்த பக்கமும் சமாளிக்கணும். ரொம்ப பெரிய பொறுப்பு.
அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கும் ஒரு சிரித்த முகத்தோடு இருக்காருன்னா இது வாழ்க்கை முழுக்க அவருக்கு தொடர வேண்டும் என்று நான் அவரை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். நல்லபடியாக இருக்கணும், ஏன்னா அதுதான் முக்கியம். நல்லது செய்கிறவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லபடியாக இருந்து கொள்ளணும். நடுவில் கேட்டேன், நீங்கள் என்ன மக்கள் நீதி மையத்துக்கு வேறு நடுவில் போனீங்க போல் இருக்கு. என்ன சார்? அது இல்லை சார், அது ஒரு பெரிய பழி வந்துடுச்சு. நான் வந்து வெறுமனே ஒரு இடத்துல அது ஒரு சமூக சேவகராக போனேன். அது என்னாச்சு, அந்த மேடையில் போய் நின்னதுனால நான் அந்த கட்சிக்கு போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஜனங்களே மாற்றி மாற்றி ஓட்டு போடும்போது அரசியல்வாதியை மாறி மாறி நிற்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள்? அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா அவனே ஒரு கட்சியில் இருந்தேன், அவங்களே கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களே என்ன வெளில அமிச்சாங்க. அப்புறம் என்னத்துக்கு வெளில அமிச்சாங்கன்னு யோசிச்சு பார்த்து அப்புறம் ரொம்ப யோகியமாக இருந்துட்டேன். அவ்வளோ யோகியமாலாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வெளில அமிச்சிட்டாங்க. சரி, அப்படி டெல்லியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா, அடடா டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க, அது ராஜ பரம்பரை அப்படின்னு. அங்கே போனால் இங்கே இருக்கிறவங்க, நீ எப்படி டெல்லியில் இருக்கிறவங்களை போய் பார்க்கலாம்? ஏன்னா அங்கே அப்புறம் அவர் கேட்டார், நீங்கள் சேர்ந்துருங்க கட்சியில். என்ன தமிழ்நாட்டில் அது 7 கட்சியாக இருக்கே, நான் எந்த கட்சியில் சேர்றதுன்னு கேட்டேன். இல்லை சரி சரி, அங்கே சேர்ந்தா இதுக்குள்ளே நீ எப்படி அங்கே பார்த்த இங்கே பார்த்தேன்னு சொல்லி அங்கேயும் என்னை வெளில அமிச்சிட்டாங்க. அதுலேயும் ஆக்சுவலாக பார்த்தா அன்றைக்கி நான் ஊர்லேயே இல்லை, மவுண்ட் ரோடில் யாரோ ஒரு சேகர், இவர் என்னை சந்திரசேகர்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒரு சேகர் பண்ணதுக்கு நம்மளை தூக்கி வெளில அமிச்சிட்டாங்க. அசம்பிளியிலே எனக்கு ஆச்சு. காஃபி சாப்பிட போயிருந்தேன், அப்போ ஏடிஎம்கேயில் இருந்தேன். அப்போது இவங்கெல்லாம் பண்ண கலாட்டால மொத்தமாக அமிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், காஃபி சாப்பிட போனது தப்பா? கலைஞரை பார்த்து கேட்டேன், நீங்கள் காஃபி சாப்பிட போனது தப்பே கிடையாது, ஆனால் கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அது மாதிரி ஒரு அரசியல் என்பதை நாம் இன்றைக்கி வந்து அரசியலை விமர்சனம் பண்ணுறோமே தவிர, சினிமாவை விட ரொம்ப ஆழமானது அரசியல். மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். கூட்டமாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் கைத்தட்டிங்க, அவ்வளோதான். அவங்க அத்தனை பேர் ஓட்டு எனக்கு நான் நினச்சேன்னா மே மாதம்தான் தெரியும். அது கூட்டம் இருந்தால் ஓட்டு, கூட்டம்லாம் ஓட்டு அப்படின்னு நினைக்கவே கூடாது. உதாரணத்துக்கு காமராஜர் எலெக்ஷனில் நின்ற பொழுது சோ அவர்கள் பேசுகிறார் சீரணி அரங்கத்தில். இப்போ சீரணி அரங்கம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க, அதை இடிச்சிட்டாங்க. மெரினா பீச்சில் நடுவில் இருக்கும் பெரிய, அங்கே பெரிய மீட்டிங். ஜானி படம் பார்த்தீங்களா? அது பார்த்துருப்பீங்க. அந்த ஜானி படத்தில் வரும் அந்த மழை இதில். அந்த சீரணி அரங்கத்தில் சோ பேசும்போது 1,00,000 பேர் இருந்தாங்க அப்படின்னாங்க. கடைசியில் காமராஜர் தோற்று போயிட்டார். ஷோ பேசுனதுனால இல்லை, 1,00,000 பேர் வந்ததுனால இல்லை. கூட்டம் வேறு, ஓட்டு வேறு. யார் நமக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இனிமேல் நமக்கு தொடர்ந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் வர முடியுமே தவிர, நீ 1,500 கொடுக்குறியா, நான் 2,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா வரமாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 1,000 ரூபாயை உன்னால் எப்படி கொடுக்க முடியுதுன்னு கேட்டவங்கெல்லாம் எப்படி 2,000 ரூபா கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? ஆனால் என்னென்னா அரசியலில் மட்டும் 3 மாதம் முன்னாடி நாம் என்ன பேசணுங்கிறது அவங்க மறந்து போயிடுறாங்க. ஆனால் இது ஃபோனில் இருக்குது. நான் இங்கே வந்து பார்க்குறேன், ப்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கே எல்லாம் வீடியோலாம் இருக்குது. இங்கே பார்த்தா எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது. இத்தனை ப்ரெஸ்ஸு இன்றைக்கி யார் கையிலெல்லாம் இப்போ கேமரா இருக்கோ அவங்கெல்லாம் தான் ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதுவும் எல்லா தகவலையும் முதல்லையே போடணும் நம்ம அப்படின்னு, நம்ம முதல்லையே ஃபஸ்ட்டு நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே அப்துல் கலாமை 7 தடவை சாகடிச்சிட்டாங்க. அப்துல் கலாம் இறந்து போயிட்டார், அப்துல் கலாம் இறந்து போயிட்டார். அப்புறம் கடைசியாக போட்டாங்க அப்துல் கலாம் இப்போ தான் நிஜமாகவே இறந்து போயிட்டாருன்னு வந்தது. அது மாதிரி எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். என்னத்துக்கு அவசியம்? பிஆர்ஓ இருக்காங்கன்னாங்க, செல்வகுமாரை பற்றி அதிகமாக பேசுகிறத விட செல்வகுமார் ஒரு நல்ல மனுஷன், நல்ல விஷயங்கள் செய்திருக்கார். சாதாரணமாக ஒரு தையல் மிஷின் ஒன்று கொடுக்குறேன் 7,000 ரூபா அப்படின்ட்டு அதுக்கு 40,000 ரூபாய்க்கு போஸ்டர் அடிக்கிற ஆள் இல்லை. 40,000 ரூபா இருந்ததுன்னா 40,000 ரூபாய்க்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாமேன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் செல்வகுமார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மக்கள் நடுவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நாம் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. அதான் சொன்னேன், ஒரு 2 கட்சியில் நம்மளை தூக்கிட்டாங்க. சரி, 3வது சரி மோடியே கூப்பிட்டாருட்டு 3வது கட்சிக்கு போனேன். அங்கே போனால் அதுக்கு மேலே இருக்குது. எதை எடுத்தாலுமே ஜாதி மதம் அப்படிங்கும்போது பார்த்தேன்,
என்னடா எல்லாருமே நம்மளை தூக்குறாங்க, நான் 10 வருஷம் ஆச்சு, என்னடா இவங்க நம்மளை தூக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சு பார்க்குறேன். சரி, ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளே வெளில வந்துடலான்ட்டு வெளில வந்த ஒரு கட்சி. அரசியல் என்பது சம்பாதிக்கக்கூடிய இடமே இல்லை, அது தொழில் பண்ணுற இடம் இல்லை. சாருக்கு என்ன தொழில்? சார் எம்எல்ஏ. அது தொழில் இல்லைப்பா, அது சமூக சேவை அப்படிங்கிறது. அது மாதிரி இருக்கணும். இப்போ கூட சொல்கிறாங்க, நீ உங்களுக்கு அடுத்த மயிலாப்பூர் சீட்டு, மயிலாப்பூர் முதலமைச்சரை பார்த்தா உடனே சீட்டா? அப்புறம் முதலமைச்சர் என்ன பண்ணுறது? அசம்பிளி எங்கே நடத்தணும் தெரியுமா? இந்த டிவி தொடரில் தான் நடத்தணும். பார்க்குறவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து பார்க்குறவங்க என்னத்துக்கு பண்ணணும்? நான் என்ன நினைப்பேன், நம்ம ஒருத்தர் இருந்துட்டோம். நான் மயிலாப்பூரில் எம்எல்ஏ இருந்தபோது 300 கோடி ரூபா வேலை நடந்தது. ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான எம்எல்ஏவாக நான் இருந்தேன். அது போகிறோம். சும்மா நம்மளே நானே இருக்கணும், நான் விட்டா என் பையன் இருக்கணும்னாக்கா சரியாக வராது. ஆனால் பையனுக்கு பையன் உழைத்து வந்தால் கண்டிப்பாக வரணும். பையன் அப்பாவுக்கு என்ன குணமோ அந்த பையன் அதுதான் என் பையனுக்கு இருக்கும். அது வேறு சொல்கிறாங்க. நேற்றுக்கு வேறு ரொம்ப காமெடியாக பார்த்துருப்பீங்க. பிஎஸ் கோயல் சொல்கிறார், வாரிசு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது, இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற. பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் நிற்கிறார். அவர் யாரை எதிர்ப்போங்கிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஊழலை எதிர்ப்போங்கிறார். அப்பவும் அன்புமணி ராமதாஸ் பக்கத்துலேயே நிற்கிறாரு. எனக்கு புரியல. சரி, நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு. நான் அரசியலை விமர்சித்து நிறையா ட்ராமா போடுவேன். அரசியல்வாதிகளே வந்து உட்காருவாங்க. சார் அவங்களுக்கு என்ன சார், அவங்களையே நான் வந்து அவங்கள சொல்கிறேன். ஆனால் அவங்க தன்னை சொல்கிறதா யாருமே நினச்சதே கிடையாது தெரியுமா? நம்ம ஒன்று சொன்னால் தம்பி யார் சொல்கிறாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க யாரும் தன்னை சொல்லதான் நினச்சிக்கவே மாட்டாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் அரசியலில் நீண்ட காலம் பயணிக்கும். நான் என்ன நினைப்பேன், நம்மளால் முடிஞ்சால் பண்ண போகிறோம், இல்லையா நம்ம சொன்னால் பண்ணி கொடுக்குற ஒரு நல்லவர் இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறவன் நான். எல்லாத்துக்கும் நானே இருக்கணும். பச்சை இங்கில் கையெழுத்து போடணுமா, ஒரு வெள்ளை பேப்பர் வாங்கி பச்சை இங்கில் ஸ்ரீராம எழுதிட்டே போங்க. யார் உங்களுக்கு கேட்க போகிறாங்க? செக் புக்கில் கூட பச்சை இங்கில் கையெழுத்து போடுங்க. அது ஒரு பச்சை பையனா கையில் வச்சுட்டு தான் மரியாதையா? உங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்க வேண்டும். நீங்கள் ஆட்டோவில் வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, மரியாதை இருக்கணுமே தவிர நீங்கள் தான் பிராண்டாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பிராண்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடி செல்வகுமார் நினச்சா சொல்லியிருக்கலாம், நான் விஜயோட பிஆர்ஓ இருந்தேன், விஜயை வச்சு படம் எடுத்தேன்னு சொல்லலாம். இன்னி வரைக்கும் அது சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு அரசியல் தெரியும், அதனால தான் இன்றைக்கி சொல்கிறது இல்லை அதை. பட் ஒரு பிடி செல்வகுமார் எல்லோரும் நிறைய பேர் இவ்வளோ பண்ணுறாரு, சும்மாவா பண்ணுறாரு? விஜய்கிட்டயே அவர் பிஆர்ஓவாக இருந்துட்டார். அப்புறம் என்ன, பணத்துக்கு என்ன? விஜய் வந்து இன்றைக்கி 500 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. அப்படிப்பட்டவரோட பிஏ இருந்தால் சும்மாவா? இவர் ஒரு 200 கோடியாவது சம்பாதிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் விஜய் கிட்ட இவர் இருந்த வரைக்கும் இவருக்கு கிடைச்ச சம்பளம் மாதம் 10,000 ரூபா, அவ்வளோதான். இதுதான் உண்மை. அப்படி சைலண்ட் ஆகிட்டீங்க பாருங்கள். ஏன்னா வீட்டில் வேலை செய்கிற பொம்பளைங்களுக்கு 11,000 ரூபா கொடுக்குறோம் நம்ம. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் சினிமா வந்து ஒரு பேஷன். அது சினிமாவுக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அடியோ அதையோ திட்டோ எது இருந்தாலும் நான் சினிமாவில் இருக்கேன்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமாக இருக்கும். அவரை பார்த்தியா, இவரை பார்த்து ரஜினி சொல்லியிருக்கார், அந்த ஏவிஎம் இதுக்குள்ளே எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியாது, நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கார். நான் ஃபஸ்ட்டு டைம் வாகினி ஸ்டூடியோவில் 1967 68 ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக நான் போகிறேன். அப்போ சிவாஜி அங்கே தான் இருக்காருங்க. எங்கள் அப்பா சொல்கிறார், நடந்து போனாலாம் உள்ளே விட மாட்டாங்க, ஸ்கூட்டரில் போகணும் அப்படின்னார். நான் டேப் ரெக்கார்டரை கையில் வச்சுருக்கேன். அது என்னது நடந்து போனால் உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு, எய்த்தாப்பில் கிருஷ்ணபவன் ஒன்று, அங்கே போயிட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஸ்கூட்டரை வாசலே வச்சுட்டு சார் இந்த வண்டியை பார்த்துக்கங்கன்ட்டு நடந்து போனேன். உள்ளே விட்றாங்களா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு. உள்ளே போக யாரை பார்க்கணுன்னா, நாகிரெட்டியாரை பார்க்கணும். ஐயோ வாங்க சார் வாங்க கூட்டின்னு போயிட்டு. நீ என்ன சொல்கிறேங்கிறது தான் முக்கியமே தவிர நான் கடைசி வரைக்கும் நான் நாகிரெட்டியாரை பார்க்கல, அவரும் என்னை பார்க்கவே இல்லை. ஆனால் அவர்கிட்ட தான் எங்கள் அப்பா வேலை பார்த்தார். அங்கே சிவாஜி ஸ்டூடியோவில் இதே மாதிரி. இது வந்து பரணி ஸ்டூடியோ, பானுமதி அவர்களுடைய ஸ்டூடியோ. எவ்வளோ படங்களுடைய ரெக்கார்டிங் எல்லாம் நடந்த இடம் இது. இன்றைக்கி சத்யா ஸ்டூடியோ உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங் நடந்த இடம். இன்றைக்கி எல்லாம் பில்டிங்காக போச்சு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலாக போயிடுச்சு.
அந்த மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா இப்போ இதே சினிமா தியேட்டரே கையில் வந்துடுச்சு. தியேட்டருக்கு போய் நம்ம இதுக்கு 1000 ரூபா கொடுத்து படம் பார்க்குறது, 1000 ரூபா கொடுத்தா வருஷம் முழுக்க இதில் படம் பார்க்கலாமே அப்படின்னு தான். அதையும் உங்களுக்கு அதை வந்து கொடுத்து அப்படியே தமிழ்நாட்டு மக்களோட மனத்தை கவர்ந்தவர் கலைஞர். டெலிவிஷன், கலர் டெலிவிஷனுங்கிறது ஒரு ஏழைக்கு கனவாக இருந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. அப்பவும் சொன்னாங்க, அது எப்படி 2000 ரூபாய்க்கு டிவி கொடுக்க முடியும்? இன்றைக்கும் பல பேர் வீட்டில் அந்த 2000 ரூபா டிவி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் வந்து கலைஞரை பற்றி எல்லாம் ஆச்சரியமாக சரி எவ்வளோ பேசுவாங்க. இந்தியாவிலேயே ஸ்டேட்டு சென்ட்ரல் பஞ்சாயத்தில் கோலோச்சிய ஒரே தமிழன் அது கலைஞர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நிறையா விஷயம் சொல்லுவாங்க, அவர் ஆசைப்பட்டார் இவர் ஆசைப்பட்டார். ஆனால் ஆசைப்பட்டது யாராக இருந்தாலும் அதை மக்களுக்கு செய்து கொடுத்தது கலைஞர். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் அவர் போயிருக்காரு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க திமுகலாம் சொன்னாங்க, யோ அறிவாலயம்னு பேர், அதுவே ஆலயம், அங்கே தான் நம்பிக்கை இல்லைன்றீங்க நீங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். பார்சாதி கோயில் போகிறவங்க நிறைய பேர் கபாலி கோயிலுக்கு வேறு வர மாட்டாங்க. ராமர் கோயிலுக்கு போனேன்னு கேட்டாங்க. என் மசூதி தெரியல, எங்கள் வீட்டிலேருந்து இப்போ 50 அடி தூரத்தில் ராமர் இருக்கார், நான் அங்கே போய் தான் ராமரை பார்க்கணுமா? அங்கே வேற ராமரா? எல்லாம் ராமர் தான். கும்பிட்றவங்களுக்கு மனசு மூடிட்டு கும்பிட்டா அது தெய்வம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. நான் அங்கே போனியா இங்கே போனியா அங்கே போனியா இங்கே போனியான்னா எங்கே போகிறது சொல்லுங்கள், கஷ்டம். அதனால் கன்னியாகுமரிங்கிறது நம்ம தென்னிந்தியாவினுடைய அந்த முனை. நான் போயிருக்கேன் அந்த இதில் ராமேஸ்வரம் தாண்டி நம்ம தனுஷ்கோடி முனையில் போய் நிற்கும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். அதான் இந்தியாவோட அந்த முனை, அந்த டிப்பு. அதை தாண்டினா ஸ்ரீலங்கா, வேறு நாடு. அந்த முனையில் போய் நிற்கும்போது தான் நம்ம தேசத்தினுடைய பெருமை, தமிழ்நாட்டினுடைய பெருமையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி அந்த கோடியிலேருந்து இங்கே வந்து தலைநகருக்கு வந்து இன்றைக்கி ஒரு பாராட்டு நடக்குதுனாக்கா அதுக்கு மிகச்சிறந்தவர் பிடி செல்வகுமார், தகுதியானவர். இன்றைக்கி பாராட்டோட நடத்தலாம் ரொம்ப ஈஸி, நம்மளே நடத்திக்கலாம். ஆனால் எப்படி நம்மளே எல்லாரையும் லாரியில் ஆளை கொண்டு வந்து பிரியாணி போட்டு அரசியல் மீடியான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நமக்கு வந்து விருப்பப்பட்டு வந்திருக்கு. இந்த ஹால் இந்த நேரத்தில் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னா அது பிடி செல்வகுமார் மேல் வைத்திருக்கும் அன்பை காட்டுகிறது. நீங்கள் வந்திருக்கீங்க, அது அதுதான் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த பாராட்டு விழாலாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. எனக்கு தெரிந்து பிடி செல்வகுமாருடைய சாதனைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் காமராஜர் அரங்கத்திலேயே மிகப்பெரிய விழா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஏன்னா நக்கீரன் கோபால்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படுவாங்க, இவர் என்ன எழுதிடுவாரோ அப்படின்னு. அன்றைக்கி சொன்னேன், மேலே ஒரு கேஸ் வந்துடுச்சு சார் அப்படின்னு. ஒரு கேஸா? அதுக்காக இப்படி பயப்படுறீங்க? நான் 297 கேஸ் வச்சுருக்கேங்கிறார். வீரப்பனை போய் நேராக பார்த்தபோது நக்கீரன் கோபாலை போய் பார்த்தாலே வீரப்பனை பார்த்துட்டாங்கிற மாதிரி நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களோங்கிற பயம் இருந்த காலகட்டத்தில் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், போய் பாராட்டிட்டு வந்தேன். அது ஒரு சாதனை. பத்திரிகையாளர் என்றால் அந்த பத்திரிகையாளருக்கு உண்டான அந்த என்ன சொல்கிறது, கெத்து, அதுலேருந்து ஒரு அம்மி கூட கீழே இறங்காத இருக்கிறதுங்கிறது ஒரு சாதனை. சில பேர் இருக்காங்க, ஒவ்வொரு ஆட்சி வரும்போது ஒவ்வொரு ஸ்டாண்டு எடுப்பாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு ஸ்டாண்டுனா அது கோபால். அது மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அப்படி இருக்க முடியும். கன்விக்ஷனோடு இருக்கிறது. நீ எனக்கு என்ன வேணால் பண்ணு, நான் இப்படி தான் இருப்பேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்டவர் இங்கே வந்து உட்காந்து இவரை பாராட்டுறதுக்கு வந்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். தேவயானி அதே மேலே சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு படத்தில் தேவயானியை கூப்பிட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணது. இல்லை வேணாம், அதெல்லாம் வேணாம், நான் இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு நான் சாதாரணமாக படம் பண்ணாமே இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அது பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் பண்ண மாட்டேன். என்ன ஒரு படத்தில் சொன்னாங்க, ஒரு கண்டபடி லஞ்சம் வாங்குற ஒரு அரசியல்வாதியாக பண்ணுங்க, செவுத்தில் உடைச்ச இடத்துலலாம் பணம் கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் சொன்னாங்க. நான் கொடுத்த காசையே வாங்க மாட்டேன்ட்டு என் டேபிளுக்கு முன்னாடி ஒரு ஷீட்டு போட்டு அடிச்சவேன்னா என்ன போய்
இந்த மாதிரி எங்கள் டேபிள் இருக்கும், இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் கால் விட்டால் இந்த பக்கம் வரும் கால். அது மாதிரி இருந்தது. ஒருத்தர் வந்து, சார் நம்ம ரோடு போடுறோம் அப்படின்னு. ரோடு போடுறதுக்கு எங்கிட்ட எதுக்கு காசு கொடுக்குறீங்க? கான்ட்ராக்டர்கிட்ட தான் கொடுங்க. இல்லை இது வழக்கமாக கொடுக்குறது. எவ்வளோ சார்? இதில் ஒரு 30,000 ரூபா இருக்குது. இது 30,000 என் ட்ராமாவுக்கு 3 சீன் கூட வராது, இதுக்கு நீங்கள் எனக்கு கொடு அப்படின்னா. இல்லை குறைச்சல் நினச்சிட்டார் அவர். நான் குறைச்சலாக இல்லை எல்லாம் வேணாங்க. இங்கே பாருங்கள் 16 கேமரா போட்டிருக்கேன். நான் அரசியலில் எப்படி நேர்மையாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடைச்ச சான்ஸ் இது. இந்த காசை அந்த நிஜமாகவே தார் வாங்குறதுல, ரோடு போடுறதுல பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அதை விட்டுட்டார். கேமரா இருக்கா சார், நான் வேணால் இப்படி கொடுக்கட்டுமான்னு கையை உள்ளே விட்டார். நான் அப்புறம் ஒரு ஷீட் அடிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு எது கொடுத்தாலும் அது கடவுள் தான் கொடுக்கிறார். அதுதான், அதை ஞாபகம் வச்சு. கை கிடைக்கிற இடத்துலலாம் நீட்ட முடியாது, பண்ண முடியாது. ஒருத்தன் 10,000 ரூபா சம்பாதிக்கிறான், 4 இட்லி சாப்பிட்றான். அவனே 10 லட்ச ரூபா சம்பாதிச்சா 4,000 இட்லி சாப்பிட முடியுமா? முடியாது. நம்மளால் என்ன முடியுமோ அது இருந்தால் போதும். நாம் சம்பாதிச்ச பணம், உழைச்ச பணம் நம்மக்கிட்டே இருக்கா, அது மிகப்பெரிய விஷயம். அப்படி உழைத்த பணத்தில் தான் இத்தனை பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறார். அதான் அது எப்படி பணம் வந்தது, இது எப்படி பணம் வந்ததுன்னா, என்ஜிஓங்கிறதே அதுதான். என்ஜிஓங்கிறது என்ன? இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் என்ஜிஓ. அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உண்டான அங்கீகாரம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக உண்டு. அது கூடிய விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் மிகச்சிறந்த ஒரு நல்லவரை பாராட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கடந்த கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல் எல்லா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இதோ இன்னும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ரம்ஜான் ஆரம்பிக்குது. ரம்ஜானுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்குள்ளே ஒரு லவ்வரை தேடி சொல்லி, எனக்கு அவ்வளோலாம் வயசால் 75 தான் ஆச்சு. இருந்தால் கூட நான் லவ் பண்ணுறதுக்கு வீட்டில் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரே ஒரு ஒய்ஃப் தான். அப்போ பிடி செல்வகுமார், கலப்பை மக்கள் இயக்க தலைவர். ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. எனக்கு முன்னால் பேசி சென்ற சட்டமன்ற தலைவர் திரு அப்பாவு அவர்களே, அண்ணன் விக்ரமன், அண்ணன் பாக்யராஜ், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் ஏசி சேகர் அண்ணன், எங்கள் பொன்ராஜ், கலாம் பொன்ராஜ்னா தான் தெரியும் அவங்கள, சகோதரி தேவயானி, 5 ஸ்டார் கதிரேசன், இந்த விழாவின் நாயகன் செல்வகுமார், பத்திரிகை நண்பர்கள், பிஆர்ஓக்கள், முக்கியமாக அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கும் சகோதரிகள், நண்பர்கள், தோழர்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நமக்கு அப்படி தான் சொன்னார். முந்தா நாள் தான் ஃபோன் பண்ணார். என்னைக்கு ஃபோன் பண்ணீங்க? 2 days முன்னாடி. இந்த மாதிரி ஒரு சின்ன விழா இருக்குது, வந்து போங்கன்னாரு. எனக்கு தெரியல, அவர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் அவர் நான் ரஜினி ரசிகன் நடத்தினேன். அப்போ நமக்கு போட்டியாக விஜய் ரசிகன் நடத்தினவர் அவர். ஆமாம். அப்போ 2 பேருக்கும் அவர் ரஜினி ரசிகனை போட்டி எடுத்தார், நான் இவரை போட்டி எடுத்துக்கிட்டேன். சரி, இதை போவார், பிஆர்ஓ ஆகிட்டார் அப்படின்னாங்க. பிஆர்ஓ ஆகிட்டார். அப்புறம் இந்த கொஞ்சம் படங்கள்லாம் அவங்க ஊருக்கு அது என்ன எடுக்கிறது படங்களை டிஸ்ட்ரிபியூஷனில் எடுத்தார். நாங்கள் ஒழுங்காக போயிட்டுருக்காரு, ஏன்னா வீணான வேலைலாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப அதிகமாக பேசுறதில்ல. ஒரு இடத்துல புலி ப்ரொடியூசர்னாங்க. புலி ப்ரொடியூசரா? புலிக்கே ப்ரொடியூசரு, அதுவும் விஜய் படம் ப்ரொடியூசரு.
இனிமேல் தொடக்கூடாத இடத்துல செல்வகுமார் போயிட்டார், தொட முடியாத இடத்துக்கு போயிட்டார். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்போ சமீபமாக அறிவாலயத்தில் பார்த்தேன். கலப்பை மக்கள் இயக்கம் வந்து இன்றைக்கி வருதுன்னே சேருதுன்னாங்க. நான் அன்றைக்கி சிஎம் பார்க்க போயிருக்கேன். கலப்பை மக்கள் இயக்கமா அப்படின்னா பார்த்தா யாருன்னு, நம்ம செல்வம் ஒரு குரூப் பெரிய பெண்கள் சகிதமாக ஒரு ஒரு அறையில் உட்காந்தாங்க. பார்த்தா செல்வகுமார் வந்தார். நான் இங்கே கேட்குறேன், யார் கலப்பை, யாருன்னு. அண்ணா இவர் தானே கலப்பையா, கலப்பை இவர் தானா. ஆக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அரசியலில் குதிச்சாச்சு. எலெக்ஷன் வரப்போகுது. எதுக்காக இந்த கூட்டம் கூட்டினாருங்கிறதும் தெரியும். ஆனால் ஆச்சரியமான விஷயங்க, நான் இப்போ பார்த்தேன், இந்த தினம் மாலை மலரில் ஒரு 2 பக்கம் விளம்பரம் போட்டிருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ வரும்போது ப்ரொமோ ஒன்று போட்டாங்க. ஏன் அத்தனை ஸ்கூலில் வகுப்பறை கட்டி கொடுத்துருக்காரு, கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்காரு. அப்போ தான் கேட்டேன், பக்கத்தில் பாக்கியராஜன் இருந்தார். என்னென்ன பிஆர்ஓவாக இருந்தார் இவர், என்னென்ன எப்படின்னு கட்டி கொடுத்தாரு, அவங்க வீட்டம்மா எப்படி ஒத்துக்குச்சு இவ்வளோக்கும். இப்போ ஏன் இப்போ எண்ணிக்கை பார்த்தா 25 எண்ணிக்கை இருக்குது. 25 ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அது என்ன அர்த்தம்னு அடிக்கடி வள்ளுவர்கிட்ட பேசுகிறது உண்டு. அப்போ ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கடா, இவங்கெல்லாம் செத்தவன் லிஸ்ட்டில் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்கிறார். அந்த பேரை படித்த உடனே நான் சொல்கிறேன், ஐயா இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, 10-20 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கான் ஒருத்தன், நல்ல குடும்பம், பெரிய குடும்பம் வச்சுருக்கான், அவனை போய் செத்தவன் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களேன்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, என்னடா அவன் அவ்வளோ இருந்து என்னடா செய்வேன், அவன் இருக்கிற தெருவில் படிக்கிறதுக்கு அறிவு இருந்தும் படிக்க முடியாத சூழலில் பிள்ளைகள் இருக்குது, அதை பார்த்துட்டு இவன் பார்க்காம இருக்கான் பாரு, அவன் செத்தவன் லிஸ்ட்டில் தாண்டா வருவான். அப்போ யார்? அது மாதிரி இன்னொரு பேரை சொல்கிறாரு, ஐயா அவன் 4 பொண்டாட்டிக்காரன், அவன் வந்து கிட்டத்தட்ட 4 மில்லு வச்சுருக்கான், இன்றைக்கும் ஒரு எப்படியும் 100-200 கோடி ரூபா தேரும், அவனை போய் செத்தவன் லிஸ்ட், அவன் இருந்து எவனையா பிரயோஜனம், அவன் இருக்கிற தெருவில் பிள்ளைகள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குடா, அதை பார்த்துட்டு அவன் மாத்திரம் 3 வேளை சோதனைட்டு இருக்கான், அவன் செத்தவன் லிஸ்ட்டில் தான் வருவானார். அப்படின்னா யார் மனுஷன்? தன்கிட்ட இருக்கிற பணத்தை தனக்கு போக மிச்சம் படிக்காத பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும், படிக்கிறதுக்கு வசதி இருந்து படிக்காத பிள்ளைகளை படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவன் எல்லாம் மனுஷன் லிஸ்ட்டில் தாண்டா வருவான். அந்த வகையில் எங்கள் செல்வகுமார் மனுஷனாக, வள்ளுவர் சொன்ன மனுஷனாக இருக்கார். பெரிய விஷயங்க, அதுக்கு மனசு வேணும், ரொம்ப மனசு வேணும். நிறைய நான் கூட சும்மா பேருக்கு தான் சொல்லியிருக்காரு போல், 25 பள்ளிக்கூடத்துக்கு பண்ணாரு. அது அப்பாவையா ஊர் பேர் எல்லாத்தையும் அந்த ஊர் எந்தெந்த பள்ளியில் கட்டி கொடுத்தாருங்கிறத விலாவாரியாக ஒரு 10 ஸ்கூலுக்கு சொல்லிட்டு போயிட்டார். நான் அதாவது யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் இன்றைக்கி செல்வகுமார் தான் பார்த்துட்டேன். உண்மையாகவே அவர் ஏதோ பிஆர்ஓ, ஏதோ விஜயோட இருக்கார், பெரிய இடம். அப்போ பார்த்தா எங்கள் அண்ணன் எஸ்சி சேர்னு சொல்லுது, அண்ணே மாதம் 10,000 ரூபா தான் அவன் கொடுப்பாரு. ஏன்னா விஜய் பிஆர்ஓங்கிறாங்க, 10,000 ரூபா தருவாரான், அவன் தான் தருவாங்க, விளங்கும். அப்போது இவர் சென்னைக்கு வந்து தன்னை எப்படி வளப்படுத்தியிருக்காரு, எப்படி எந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்களாக தேடி நான் கூட இப்போ தான் யோசித்தேன், நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கல்யாணம். நான் ஒரு நகராட்சி ஸ்கூலில் படித்தேன், அது வாடகையில் இருந்தாங்க போல், அவங்க இப்போ காலி பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி போனேன், இப்போ நம்ம செல்வகுமார் தான் நாடணும் போல் இப்போ எங்கள் நகராட்சி ஸ்கூலுக்கு.
அவர் தான் கட்டி கொடுக்குறாருல அப்படின்னு. இல்லை சார், இந்த நினப்பு வர்றதே பெரிய விஷயம் இல்லை சார். இவர்கிட்ட போனால் இவர் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செய்வார் அப்படிங்கிற நினப்பு வர்றது இருக்குல்ல சார், அது வந்து ஏன்னா பள்ளி ஒரு படிப்பு இல்லாமல் சார். இன்றைக்கி எங்கள் எஸ்சி சேகர் உட்காந்துருக்காங்கல்ல, அவருடைய குழந்தையா தானே சார் வரும், தம்பி மனைவி கொழுந்தியா, அவங்க தான் போன ஜெயலலிதாமா இருந்தப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவங்க இருக்காங்கல்ல, கிரிஜா வைத்தியநாதன், அவனுடைய தம்பி ஒய்ஃபு. ஆமாம். அப்போது அந்த படிப்புக்காக இவ்வளோ மெனக்கிடுறாருல நம்ம செல்வகுமார். உண்மையிலே எனக்கு அவர் மேலே மரியாதை வந்தது. நானே கொஞ்சம் லைட்டாக போகாமையாக பார்த்தேன். நான் காடு மேடெலாம் போனோம், அது வேறு விஷயம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பொன்ராஜனை கேட்டார், இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறாங்க. 30 வருஷம் முன்னாடி பார்த்தது இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுதுன்னா, நான் 30 வருஷம் கழிச்சும் பேசப்படுங்கிறதுக்காக பார்க்கல. அது ஏதோ ஒரு வேகம் இருந்தது. நம்மளை எல்லோரும், அதாவது பத்திரிகை இவன்லாம் ஒரு பத்திரிகாரனான்னு கேட்டாங்க. நானும் ஒரு பத்திரிகாரனாக ப்ரூவ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணேன்னு பாடுறான்னு சொல்லி தான் பார்த்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க. அப்படியே ஒருக்க சன் டிவி நேருக்கு நேரில் வீரபாண்டியன் என்ற கேள்வி கேட்குறாரு. அப்போ நான் 9 பேரை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். 9 பேர்னால் 97 வீரப்பன் 9 பேரை கடத்தி வச்சிட்டாரு, வன இலாக்கா அதிகாரிகளை. அப்போ பேசும்போது அவன் கேள்வி கேட்டுட்டு இருந்தார். அப்போ அவர் கேட்டார், இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை ஜாம்பவான், தமிழக அரசியலில் ஒரு பத்திரிகை தீர்மானிக்கிறதுனா இவர் தான், அப்படிப்பட்ட பெரிய ஆள். அது என்ன கோபால் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி வீரப்பனை பாட்டு வர்றாரு, இவர் மாத்திரம் அப்போ போலீஸ் மாத்திரம் போக முடியல, ஏன் போலீஸ் போய் பிடிச்சி வந்திருக்க வேண்டியதானே, கோபால் பின்னாடியாவது போயே பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு வீரபாண்டியன் கேட்குறாரு. நான் சொன்னேன், சார் தானே என்ன, ஏன்னா அவங்க முதல் நாள் அறிக்கை கொடுத்துருக்கதா எனக்கு யார் சிஎம் சொல்கிறார், கலைஞர் தான் சொன்னார், கோபால் பார்த்தீங்களா அந்த அறிக்கையை அப்படின்னாரு. ஒரு கூட்டத்தில் பேசிட்டாங்க. அப்போ நானும் முடிச்சிடுறேண்ணே. அப்போ அவர் யார் தெரியுது, அவர் பேசுவார், வாமா மின்னல், அந்த கோஷி தான். மாயண்ண வந்திருக்கா இல்லைண்ணே, பேசும்போது சொன்னேன் யார் பேசுகிறதுன்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், சரிண்ணே வீரபாண்டின்ட்டேன், சரி இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் நம்ம வீரப்பனுக்கு போகும்போது, போகும்போது 2 அரசாங்கமும் எனக்கு ஒரு ஓலை கொடுக்கும். ஓலைன்னா, நாங்கள் அரசு தூதராக நியமிச்சிருக்கோம், இவர் எங்கள் அரசு சார்பாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை கொடுப்பாங்க. அதுவும் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி யாராவது ஒருத்தங்க கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. நான் இந்த முறை போகிறதுக்கு பதிலாக நான் சிஎம்கிட்ட சொல்லிடுறேன், சாரை போக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னேன். சாரை வேணால் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவர் தான் சீக்கிரம் போயிட்டு வராருல அப்படிங்கிறாருல, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். பேட்டியெல்லாம் முடிஞ்சு நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. 10:30 இருக்கும். எங்கள் வீட்டம்மா, அப்போ தான் அந்த சிந்த ஃபோன் இருந்ததில்ல, கார்லெஸ் ஃபோன், யாரோ ரஜினியா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொண்டு வந்து எங்கள் வீட்டம்மா கொடுக்குது. அது என்ன, யார் உங்கள் வீட்டம்மாவான்னுச்சு. ஆமாண்ணே, சரி கோபால்னாரு, சொல்லுங்கள், சார் ஃபோன் பண்ணார், என்னென்ன, இல்லை கோபால் பிளான் பண்ணிட்டாரு அண்ணார். ஏன்னா அவர் தானே சொன்னார் பஸ்ஸில் போயிட்டு வராது, இப்போ போய் ஏன் போலீஸ் போக முடியலன்னு, அவர் போய்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை அது ஒரு ஃப்ளோரில் பேசிட்டாரு, இனிமேல் பேச மாட்டார், நீங்களும் இதை வெளியே பேசுகிறாங்க. இது நடந்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி, 28 வருஷம் ஆச்சு. வைரமுத்து ஒரு இதில் சொன்னாங்க, ஒரு மேடையில் சொன்னார், கோபாலுக்கு வீரப்பனை தெரியும்,
வீரப்பனை கோபாலுக்கு தெரியும். ஆனால் அந்த காட்டில் இருக்கிற யானை, சிங்கம், புலி, பாம்பு, தேள் இதுக்கெல்லாம் வீரப்பனுக்கு இதெல்லாம் கோபாலுக்கு இவர்களுக்கெல்லாம் கோபாலுக்கு தெரியுமா அப்படின்னாரு. உண்மையிலே அதெல்லாம் காடு மேடு இதெல்லாம் கடந்து வந்ததுனால 30 வருஷம் கழிச்சும் இந்த அம்மா தொகுப்புரை வழங்குற அம்மா என்ன சொல்லிச்சு, வீரப்பனுக்கே வீரத்தை பறைசாற்றி அவன் கொண்டே விடுவான் அவன். ஏங்க நான் போய் அவனுக்கு வீரப்பனுக்கு நான் வீரத்தை பறைசாற்ற முடியுமா? அவன் எதங்க வாழ்ந்தாங்க, அவன் உண்மையிலேயே குழந்தை பேசும்போது குழந்தையாக இருப்பார். ஆனால் ஒருக்க சொல்லிவிட்டாங்க. ஏன்னா வீரப்பன் காட்டுக்கு ரேஷனை கட் பண்ணி விட்டோன்னு போலீஸ் சொல்லுது. ரேஷன்லாம் போல, இனிமேல் வீரப்பன் சோறு இல்லாமல் செத்துருவான் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. நான் போயிட்டேன், எப்படி சோறு இல்லாமல் செத்து போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு போனால் மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு அதை நல்லா அவிச்சு ஒரு கும்பாலம் இருக்குது, மலை தேனில் பெரிய அடை, அதை உரித்து அப்படி அடையாக தொங்க விட்ருக்கான். கொஞ்சம் ஆசிரியர் வா 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 சாப்பிடு, அதை கொஞ்சம் போய் ஒரு கத்தி வச்சு வெட்டி அதை புழிஞ்சி இந்த கிழங்கு உரித்து தொட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ரியாக்ஷனை கட் பண்ணிட்டாங்களாம் இவங்க. அதாவது என்னென்னா எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதை நான் பார்த்ததுங்கிறதுங்க, இது அரசியலில் ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டே இருக்கான், வீரப்பன் ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு கேள்வி வருது. நான் நம்ம ஊர் வீரப்பனாக இருப்பாரான்னு நினச்சி நான் அப்போது நம்ம செங்கோட்டையன் இருக்காரா, இப்போ ஒரு அறிவாளிகிட்ட போய் சேர்ந்துருக்காரு, யார் அவர் என்ன பண்ணிட்டாரு, வீரப்பனை நாங்கள் பாம்பே பக்கம் கடத்தி விட்டோம், அதை கண்டுக்கூடாது, பாம்பே பக்கம் எங்கள் தேடுதல் வேட்டைக்கு பயந்து ஓடிட்டான் அப்படின்னா. ஓடிட்டானா, சரி அனுப்பிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சி விட்டோம். எல்லா பத்திரிக்காரும் தான். திடீர்னு வீரப்பன் வெறியாட்டம், 22 பேரை பஸ்ஸில் கன்னிவெடி வைத்து கொண்டு விட்டான்னு வருது. இப்போ 1ஆம் தேதி வீரப்பன் தப்பிச்சு ஓட்டான்னாங்க இவங்க தான். அதே ஆள் 7ஆம் தேதி வீரப்பன் வெறியாட்டங்கிறான். அப்போ தான் எங்களுக்கு டேய் 1ஆம் தேதி இவர் தப்பிச்சு அனுப்பியாச்சுன்னு சொன்னார் பாம்பே பக்கம், 7ஆம் தேதி இவன் தாண்டா கொண்டேங்கிறான். அப்போ 2ல் 1 தானே உண்மையாக இருக்கணும். அப்போ தான் தேடி போகிறோம். அப்படி தான் வந்தது. அது வேறு பெரிய கதைன்னு வச்சுங்க. ஆனால் 30 வருஷம் கழிச்சும் நம்மளை பேசப்படுறாங்கன்னா, இப்போ இந்த மனுஷனை 300 வருஷம்னாலும் அந்த கட்டளை இருக்கிற வரைக்கும் பேசுவாங்க இல்லைங்க. நான் செஞ்ச வீரப்பன்கிறது எனக்கு பொழப்பு. ஆனால் இவர் பொழப்புக்காக படல. நான் இப்பயும் சொல்கிறேன், அவங்க வீட்டம்மாவுக்கு கோயில் கட்டணும், மருமகளாது அவங்களுக்கு கோயில் கட்டணும். ஏன்னா பொறுத்துட்ருக்காங்களே இவ்வளவு அது 3006 எங்கள் தேவயானி அக்காவோட போயிட்டு வந்தாங்களா. இப்போ 3006னா 3006 பொம்பளையில் பிடிச்சிருக்கணும்ல. 3006 நீங்கள் வேறு வச்சிங்களா, ஆளுக்கு ஒன்று வச்சுருப்பீங்க. வீட்டுக்காரமே கூப்பிடலையா அதுக்கு வந்தாங்களா? 3006 பெண்களுங்க. ஆக இவர் பெண்கள் படைசூழ தான் இருப்பாருங்கிறது நல்லா வித. இப்பயும் பாருங்கள், அப்படி பெறுவார், அப்படி கண்ணில் பட்டது பூரா பெண்கள் தான் இருக்கிய. சகல செல்வாக்கோடு இருக்கார் அவர். நான் எனக்கு லைட்டாக போகிற மாதிரி தான் அடிக்கடி எப்படி இவ்வளவு பேரை சம்பாதிச்சார். ஏன்னா ஊர்லேருந்து இவ்வளோ பேரை கூட்டு வந்துருக்கேன். ஊர்லேருந்து வந்திருக்கிய கன்னியாகுமரி, சென்னை. அப்போ தேடி இவரை நாடி வர்றது இருக்குல்ல, அதாவது உதவி செய்கிற ஒருத்தர் அந்த மனப்பாங்கு இருக்குல்ல. நான் ரொம்ப எனக்கு இது அந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த ஊருக்கு பண்ணியிருக்காரு, இந்த ஊருக்கு பண்ணியிருக்காரு, அதுவும் ஆதாரமாக எல்லாமே கல்வெட்டோட. நான் வேறு ரிப்பீட் கல்வெட்டு வருதான்னு வேறு பார்க்குறேன். அதை ஒன்றே திருப்பி போடுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லை.
இவர் கல்வெட்டில் வேற இவர் உருவத்தை வேற பதிச்சு 4-5 இடத்துல போட்டிருக்காரு. ஆனால் ஆக நம்ம செயல் 30 வருஷம் இருக்குன்னா இவர் 300 வருஷத்துக்கும் இந்த கல்விக்காக, இந்த மக்களுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக இவ்வளவு செய்கிறதுங்கிறது உண்மையிலே மனசுங்க. அந்த மனசை பாராட்டுறதுக்கு எத்தனை முறை வந்தாலும் தகும். உண்மையிலே இப்போ ஏதோ அரசியல் ஆசையில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே போகல. ஏன்னா நான் சினிமாவுக்குள்ளேயும் வரல, அரசியலுக்குள்ளேயும் போகல. நம்ம ஒரு பத்திரிக்கையாளர் அது இது போதுன்னு நினச்சி இருக்கிறவன். இருந்தாலும் நீங்கள் இப்போ 25 ஸ்கூல் கட்டியிருக்கீங்க. இன்னமும் இந்த நற்பண்பும் நற்செயலும் தொடர நக்கீரன் உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அப்படி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற இனிய நண்பர் பிடி செல்வகுமார் அவர்களுக்கு வணக்கத்தையும் 2 வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முதல் வாழ்த்து இத்தனை நாளாக சினிமாலேயும் பத்திரிக்கை துறை இதில் எல்லாம் பெரிய நல்ல சேவை செஞ்சிட்ருக்காரு, நல்ல பேர் எடுத்திருக்காரு. அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்து. இப்போ 2வது வாழ்த்து அரசியல் அடி எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவரை வாழ்த்து வந்திருக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அரசியல் பத்திரிகை துறையை சேர்ந்தவர் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி இங்கே மெஜாரிட்டியாக தாய்க்குள்ளே உட்காந்துருக்கீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தாய்க்குளம் தான் மெயின். எனக்கும் அபிமானம் தாய்க்குளம் தான். அப்படிப்பட்ட தாய்க்குளத்தை கரெக்டாக பிடிச்சிருக்காரு செல்வகுமார். அவர் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கு இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படியெல்லாம் சொல்லல. ரொம்ப பாலிஷாக வந்தார். உங்கள் பர்த்டே அன்றைக்கி இல்லாமல் போயிட்டேன், அதனால் உங்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மோதிரத்தை ஒன்று போட்டார். அதுக்கப்புறமா சரி ரொம்ப சந்தோஷங்க, நன்றி அப்படின்னா அடுத்தபடியாக தான் சொன்னார், ஒரு சின்ன பாராட்டு விழா எனக்கு ஒரு நலத்திட்டத்துக்காக அவசியம் வாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது அரசியலுக்கான. ஏன்னா அப்பாவோ அவர்கள் அதுக்கப்புறம் போஸ்டில் பார்த்தா மினிஸ்டர்ஸு அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இதை நேரடியாக சொன்னோம்னா நான் கொஞ்சம் ஏதோ எஸ்டேட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாலிட்டிக்ஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. அப்படி தான் இருக்கணும், சாதுரியமாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு ஹோட்டலுக்கு ஒரு சாப்பிட வந்த ஒரு ஆள் எல்லோரும் சாப்பிட்டு அப்படி இப்படி எந்திரிச்சு போகும்போது இந்த ஆள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு 5-6 பிளாஸ்டிக் பையோடு எந்திரிச்சு இவர் போய் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு பேலன்ஸ் அங்கங்கே பிளேட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுன்னா மிச்சம் வச்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்லி தோசை இது மிச்சம் வச்சாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையிலையும் ஒவ்வொன்றிலையும் போட்டு லோட் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவர் பில்லு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு டிப்ஸு கொடுக்குறதும் சர்வருக்கு கொடுத்துட்டு புறப்பட்டார். இது ரெகுலராக ஒரு 2-3 நாள் கவனிச்சுட்டு இருந்து அந்த ஹோட்டல்காரர் அவர் எங்கே போகிறாரு, அது அவர் சாப்பிட்டாரு பில்லு கொடுத்துட்டாரு, ஆனால் அடுத்தவங்க சாப்பிட்டதான் எடுத்துகிட்டு எங்கே போகிறாருன்னு சொல்லி பின்னாலே ஆள் விட்டு பார்த்தா அவர் போய் ரோட்டில் கை கால் இல்லாமல் ஊனத்தோட பிச்சை எடுக்கிறவங்க அல்லது ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளாஸ்டிக் பையில் இருக்கிறத கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு பொருளாதாரம் தான் இருக்கணுங்கிறது இல்லை, நல்ல மனசு இருந்தால் போதும். ஸோ அந்த ஆள் அவருக்கு காசு இருக்கோ இல்லையோ கௌரவம் பார்க்காம அடுத்தவங்க சாப்பிட்டது அது மிச்சமாகிறது அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் மற்றவங்களுக்கு உதவிட்டு போகிறது ஒரு கொள்கையை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். இதை பார்த்ததுக்கப்புறம் அன்னிலேருந்து அந்த ஹோட்டல்காரர் அவருக்கு பில்லும் போடுறதில்ல, அந்த சர்வர் கூட டிப்ஸ் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பீட்டர் செல்வகுமார் பண்ண கல்வி உதவி இருக்க அது அவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு உதவுற மாதிரி
பெரிய உதவிங்கிறது வேறு எந்த உதவியுமே இருக்க முடியாது. அதை வந்து நான் இப்போ வந்தெல்லாம் அங்கே இதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனுக்கு போனப்பெல்லாம் கூட வந்து அவருடைய நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஸ்கூலுகளுக்கெல்லாம் செய்கிறதுங்கிறது வந்து நிறைய செஞ்சிட்ருக்காரு. அதனால் அந்த மனசு இருக்கணும். சும்மா அந்த மனசு இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்பாவை அவர்கள் சொல்லும்போது கூட ரொம்ப அவர் புள்ளிவிவரமாக சொன்னார். ஒரு 3000 லேடிஸ் பொங்கல் வச்சு 3000 பெண்களை வச்சு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சொன்னார். இன்னும் நிறைய ஸ்கூல் வந்து எவ்வளோ தூரம் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணியிருக்காரு, அது கலையரங்கம் கட்டியிருக்காரு, கிளாஸ் ரூம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப இதாக சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவர் வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் சினிமாவில் அதிகமாக பார்க்குறதில்ல அப்படின்ட்டு. அப்புறம் என் பேர் சொன்னோடனே இந்த கேரளா பொண்ணு எடுத்து விட்டு குடி வரும், அது என்ன படங்க, அதை மட்டும் கரெக்டாக காமெடி சீனை பார்த்து ரசிச்சிருக்கேன்னு சொல்லி, ஸோ கேரளா பெண் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுங்கிறது அதான் காமெடியாக அது வந்து படத்துக்கு வச்சுருந்தேன். அது அவரு கூட ரொம்ப ரசிச்சிருக்காரு. அவர் பேசும்போது பல நல்ல விஷயங்களை பேசினார். கடைசியாக வந்து சேகர் கூட சொல்லிக்கிட்டே இருந்தார், எப்படி எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் இவங்கெல்லாம் கடைசியில் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரியே அதை கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு தொழில் அதுதானே, அது கரெக்டாக பண்ணி ஆகணும் இல்லையா. அதில் அவர் கடைசியாக பேசுனது வந்து இந்த தமிழை பற்றி பேசினார் இல்லையா, எப்படி தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டுருக்கு, நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தமிழர்கள் நலனுக்காகவே இது பண்ணுறாங்க. அவர் பீட்டர் செல்வகுமார் வந்து ஒரு சின்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு வடிகால் மாதிரி ஒரு நல்ல வழி கிடச்சிருக்கு. அவர் போய் சிஎம் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மயிலாப்பூர் அவ்வளோ தூரம் போகணும் இங்கேருந்து, 6:30 மணிக்கு நாடகம். இல்லைன்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து கூட நான் பேசிட்டு போவேன். ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். மேலே இருக்கிறவங்க யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் எப்போ கடைசி வரைக்கும் இருந்து பேசுவேன். அந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அதனால் வந்து போயிட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.